ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவழியாய் பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருடம் தொடங்கி எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே. இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் எங்களோடு கூட இல்லை. எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவை எல்லாவற்றையும் தாண்டி நீர் எங்களை ஆசீர்வாதமாகி வைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனோடு கூட வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகபத்திரமாய் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. நாம நினைச்சிருக்கிறபடி பெரிய காரியங்கள் செய்யல நினைக்கலாம். ஆனா இந்த 11 மாசமும் நம்மளை ஜீவனோடு வச்சாரு. 12வது மாதத்தை காணும்படி வச்சாங்களே. நம்ம கூட இருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சவங்க இப்ப இல்லை. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வேதனையில இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கடன் தொல்லையில, உபத்திரவத்துல, எத்தனையோ பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. ஆனா உங்களை என்னையும் தேவ சமூகத்துல வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பெரிய கிருபை. இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நாம கிடைக்காத காரியங்களுக்கு துக்கப்படுறதை விட தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிடைக்காததுக்காக முறுமுறுத்தாங்க. ஆனா கிடைச்ச காரியங்களுக்கு அவங்க நன்றி செலுத்தல. நாம கிடைச்ச காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தை கடந்து வரதுக்கு எவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள், ஆனா நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டும் தகப்பனே. உடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம். உடைய கிருபை இல்லாவிட்டால் இந்நேரம் நாங்கள் இல்லாம போயிருப்போம் ஆண்டவரே, காணாம போயிருப்போம் ஆண்டவரே. இந்நேரம் எங்கள் எதிரிகள் எங்களை ஒழித்து கட்டி இருப்பாங்க அப்பா. எங்களை தலை நிமிர பண்ணினவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதற்கு காரணம் நீங்க மட்டும்தான் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை, இரக்கம், தயவு கூடவே இருக்கட்டும் தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் 11 மாதம் எங்க கூட இருந்த தேவன் 12வது மாதத்திலும் கூட இருக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் பாதுகாத்துக் கொள்ள போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரா ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் அப்படின்னு தானியேலுக்கு நேபுகாத் நேச்சார் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலாக நான் இது இப்போ நம்ம இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச போகிறதில்ல. வேற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 5:17 வாசிங்க. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். இங்க 2 சம்பவம் இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்றேன். 2 சம்பவங்கள் இருக்கு. ஒன்னு, நேபுகாத் நேச்சார் தானியேலை ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்று, பெல்ஷாத்சார் தானியேலை ஆசீர்வதிக்கிறார். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு தேவை வருகிறது. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும், ஒரு தேவை வருகிறது. அவரும் யாராவது இருந்தா எனக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தானியேல் அதுக்கான விளக்கத்தை சொல்றார். சொன்ன உடனே ராஜா அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்ப பெல்ஷாத்சாருக்கும் ஒரு தேவை வருகிறது. ஒரு ரத்தம் தோய்ந்த கரம் என்று எழுதுகிறது. அவருக்கும் அதுக்கு விளக்கம் தெரியல. அவரும் இதே மாதிரி ஆளை தேடுறாரு, யாராவது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ மீண்டும் தானியேல் சொல்லுகிறார். இடைப்பட்ட காலங்கள் சில வருஷங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது தானியேல் ராஜ்யபாரத்துக்கு, அதாவது பாபிலோனுக்கு வந்த புதுசுல நடந்துச்சு நேபுகாத் நேச்சாருக்கு. இது அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்துட்டார்.
இப்போ பெல்ஷாத்சார் சொல்றாரு, சொன்னா நான் உனக்கு இதெல்லாம் தருவேன். அவர் என்னென்ன தருவேன் அங்க சொல்றாரு, ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சற்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3வது அதிபதியாய் இருப்பாய் என்றான் அப்படின்னு 16வது வசனம் 5:16 இருக்கு. ஆனா இப்ப தானியேல் சொல்றாரு, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்துல இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். ஆனா நேபுகாத்நேச்சார் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டாரு, பெல்ஷாத்சார் கொடுக்கும்போது தேவையில்லைன்ட்டாரு. 2 பேருமே பாபிலோனிய ராஜாக்கள் தான். 2 பேரும் வேணும், பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேருமே பாபிலோனிய ராஜாக்கள் தான். 2 பேர்கிட்டயுமே தானியேல் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. தானியேலுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு, ஆனா அங்கதான் இருக்கிறாரு. இப்ப 2மே சும்மா கிடைக்கல. ஃபர்ஸ்டும் அவரு விளக்கம் சொன்னதுனால தான் கிடைக்குது, இங்கேயும் விளக்கம் சொன்னா கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் நேபுகாத்நேச்சார் கொடுக்கிறதை தானியேல் வாங்கி கொள்ளுகிறார்? ஏன் பெல்ஷாத்சார் கொடுக்கிறதை தானியேல் வேண்டாம் என்று சொல்லுகிறார்? இந்த 2 ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை, ஆனா தானியேல்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்றாரு. இது ஒரு பாடம். நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே நமக்கு பாடம் தான். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. பல நேரங்களில் நாம் இந்த செய்திகளில் பார்த்துருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் பல வகை உண்டு. நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆசீர்வாதம் கொடுத்தா வேணான்னு சொல்றது யாருமே. எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆசீர்வாதமும் அப்படித்தான். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிறது அல்ல. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நாம் வாங்கி கொள்ளணும். அது வாங்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம், கொடுக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறதா இல்லை என்றால் அதை நீங்கள் வாங்கக்கூடாது. அது கொடுக்கிறவனுக்கு எப்படின்னு தெரியாது, வாங்குறவனுக்கு அது சாபம். நான் எப்படின்னு உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இந்த வித்தியாசம் யாருக்கு தெரிகிறது? தானியேலுக்கு தெரிகிறது. நேபுகாத்நேச்சார் கொடுக்கும்போது வாங்கிக்கிறாரு, பெல்ஷாத்சார் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிடுறாரு. இது நமக்கு ஒரு பாடம். இப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் எது கொடுத்தாலும் ஓகே தான். கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்றோம், கொடுத்தா ஓகே தான் அந்த மாதிரி. ஆனா நமக்கு தெரியணும், இதை வாங்கலாமா இதை வாங்கக்கூடாதா. பல நேரங்களில் ஒரு சிலர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இது கர்த்தரிடத்துலேருந்து வருது, இது கர்த்தரிடத்துலேருந்து வரல, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நிறைய அந்த கேள்விகளும் இருக்கு. தேவ சித்தத்தை அறிவது எப்படி, கர்த்தர் சத்தத்தை கேட்பது எப்படி, எப்படி ஆண்டவர் இடைபடுறாருன்னு சொல்றீங்களே எப்படி, உணர்த்துறாருன்னு சொல்றீங்களே எப்படி, இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு தனியாக ஒரு கேள்வி பதிலே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். பல நேரங்களில் விசுவாசிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்கு. சரி, இன்னைக்கு பாடத்தை பார்ப்போம். கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வராத ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நேபுகாத்நேச்சாரை ஏன் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏன் பெல்ஷாத்சாரை அக்செப்ட் பண்ணிக்கல, அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்லையும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரும்போது எந்த ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணணும், எந்த ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பிசாசு கொண்டு கொடுக்கும்போது வேணான்னு சொல்றாரு. அதுவே தவறான வாழ்க்கையில் இருந்த ஒரு அம்மா கொண்டாந்து தன் பாதத்தில் உடைக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவன் சொல்றான், இந்த அம்மா ஒரு தப்பான அம்மாவாச்சே, இவருக்கு தெரியாதா அப்படின்னு. இயேசுவுக்கு தெரியும், தப்பானவங்க சரியானவங்கல எதை அக்செப்ட் பண்ணணும் எதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ இயேசுடைய பாதத்தில் கொண்டாந்து வைக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என் பாதத்தில் விழும்னு சொல்லும் போது அப்பாலே போ சாத்தானேங்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தரேன், என் பாதத்தில் விழு அப்படின்னும் போது அப்பாலே போ சாத்தானேங்கிறார். அப்போ எதை அக்செப்ட் பண்ணணும், எதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது நம்ம லைஃப்ல தெரியணும். ஏன்னா பல ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு அது பின்னாட்களே நமக்கு என்னவாய் மாறி விடுகிறது, சாபமா மாறிடுது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது கர்த்தரால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முடிவை பார்த்தா அது கர்த்தரால வந்ததான்னா இல்லை. அவங்க லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது பேசாம இது வராமையே இருந்திருக்கலாம் போல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்துடுறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம பார்க்க போறோம், எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது தேவனிடத்திலிருந்து வரவில்லை அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது, நேபுகாத்நேச்சாருக்கும் பெல்ஷாத்சாருக்கும் உள்ளதான முதலாவது வித்தியாசம் என்ன வாசிங்க. பெல்ஷாத்சாரோட ஆசீர்வாதங்களை அவன் ஏன் வேண்டான்டா, நேபுகாத்நேச்சாரோட ஆசீர்வாதத்தை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்? வாசிங்க 2ஆம் அதிகாரம்
தானியேல் புஸ்தகம் 47வது வசனத்தை வாசிங்க. 2:47 வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேபுகாத்நேச்சார் மனம் வந்து நம்முடைய தேவனை அறிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இது அவன் நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய ராஜாவா இருந்தாலும் அவன் மரம், கல்லு, பொண்ணு, வெள்ளியை வழிபட்டான்னு இருக்கு. அப்படி அவன் வழிபட்டாலும் கூட ஒரு இடத்துல அவனுக்கு நம்முடைய தேவனே மெய்யான தேவன் என்கிற அறிவு வருகிறது, அந்த வெளிப்பாடு வருகிறது. அந்த வெளிப்பாடு வந்த பிறகு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தானியேல் அக்செப்ட் பண்ணிக்கொள்றான். இதே ராஜா வெளிப்பாடு இல்லாமல் ராஜ ஆசீர்வாதத்தை, அவனுடைய உபச்சாரத்தை, அவனுடைய சாப்பாடை கொடுக்கும்போது அவன் வேணான்றான். என்னை விட்டுருங்க, இதுல இருந்து என்ன கொஞ்சம் வெளியே விட்டுருங்க, வேணான்றான். அதே நேரத்தில் இதே ராஜா தேவனை அக்செப்ட் பண்ணி கொண்ட பிறகு மெய்யான தேவன்னு பாதத்தில் விழுந்துட்டான். விழுந்த பிறகு வசனம் சொல்லுது, தானியேல் அந்த ஆசீர்வாதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி, பெல்ஷாத்சார் எப்படிப்பட்ட ஒரு ராஜா? வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். தேவனுக்கு விரோதமா தன்னை உயர்த்துகிறவன். அது மட்டும் இல்ல, இவங்கிட்ட இன்னொன்னு இருக்கு. வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. 5:4. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். நேபுகாத்நேச்சார் புகழ்ந்தது நம்முடைய ஆண்டவரை, பெல்ஷாத்சார் புகழ்ந்தது அவங்க ஆண்டவரை. அது மட்டும் இல்ல, புகழ்ந்தது மட்டும் இல்ல, நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தியது. ஆசீர்வாதம் கொடுக்கிறது யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் முக்கியமே கிடையாது. நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா நிமிஷத்தில் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாள் ராத்திரியில ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன் அவர். நேற்று நைட்டு பஞ்சம், இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படிக்கு ஒரு கோதுமை விற்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அவ்வளவுதான், மறுநாள் வித்துச்சு, முடிஞ்சிருச்சு கதை. ஒரு நாள் நைட்ல ஒரு நாட்டையே விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். தேவனாகிய கர்த்தர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார். காலையில் எழுந்திருச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் காடை விழுந்து கிடக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய கரத்துல குறைச்சலே இல்லை. ஆனால் யார் ஆசீர்வதிக்கிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். தேவனை புகழுகிறவன், நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறவன், நம்முடைய தேவனுக்கு மரியாதை கொடுக்கிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா, அல்லது நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா? பல நேரங்களில் நம்முடைய தேவனுக்கு விரோதமா உயர்த்துவாங்க, ஆனா நம்மையும் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய தேவர்களை புகழும்படிக்கு அந்த தேவர்களுக்கு ஏசபேல் செய்த மாதிரி என்ன பண்ணாங்க, பந்தியை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு ஏசபேலுடைய பந்தி மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாங்க. எல்லாம் அந்த நேரத்தில் எங்கடா இப்படி தங்களுடைய ஆசாரியர்களுக்கு மாத்திரம் இப்படி பண்ணா தப்பா வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, கூட தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு, நாங்க என்ன பண்றோம், எல்லா மத ஊழியர்களுக்கும் நாங்க என்ன கொடுக்கிறோம், ஆமா சலுகைகள் கொடுக்கிறோம். ஏசபேல் பந்தியில நீங்களும் வந்து உட்காந்துங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் வந்து என்ன செய்யுங்க, உட்காந்துக்கங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நம்முடைய சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு எவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கவலையே கிடையாது. நேரா போய் உட்காந்துக்கிறது. நேரா போய் உட்காந்துக்கிட்டு, ஓ அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, போய் உட்காந்து அங்க ஆசீர்வாதத்தை வாங்கி நான் பார்த்தேன். அவங்க வாங்கும் போது பயங்கர மரியாதை. இது அப்படி வாங்கின ஊழியக்காரங்க ஆசாரியர்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாருங்க, ஏசபேலே கூப்பிட்டு எங்களை மரியாதை கொடுத்தாங்க. உடனே இவங்கெல்லாம் ஏசபேலுக்கு பட்ட பேரை சொல்லி, நீ அப்படி வருவாய் இப்படி வருவாய் அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்க சொன்னா கோவம் வந்துருச்சு கொஞ்சம் பேருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு.
கொடுத்தவனும் செத்தான், வாங்கினவனும் செத்தான். உண்மை. கொடுத்த ஏசபேலும் செத்தா, வாங்கின ஆசாரியனும் செத்தான். அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், நம்ம காலமா இருக்கட்டும், விஷயம் ஒண்ணுதான், ஆள் தான் வேற. ஆனா நடந்தது உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய தேவனை புகழ்கிறவன் கொடுக்கிறது எவ்வளோ நல்லது. நம்முடைய தேவனை தூஷிச்சுட்டு நம்முடைய தேவனுக்கு விரோதமா செயல்படுகிறவன் வர ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் வாங்கக்கூடாது. அவன் சில நேரத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு கொடுப்பான், சில நேரத்தில் உங்களை சபிக்கிற அந்த சாபத்தை கொண்டு வந்து கொடுப்பான். சோதோமுடைய ராஜா கொண்டு வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. பார்வோனுகிட்ட வாங்கின ஆபிரகாம், மற்ற ராஜா கிட்டலாம் வாங்கின ஆபிரகாம், ஏன் சோதோம் ராஜா கிட்ட மட்டும் வாங்கல, அவங்கிட்ட மட்டும் ஏன் வாங்கல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? சோதோம் அடுத்த சில அதிகாரங்களில் அழிய போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல சோதோம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. அது உள்ள இருக்கிற மொத்த பொருளும் அழிவுக்கு ஏதுவான சாபத்தீடான பொருள். தந்திரமா என்ன பண்றான் பிசாசு? கொண்டு வந்து கொடுக்குறான் ஆபிரகாம்கிட்ட, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் சொன்னா கூட பாதரட்சியின் வார கூட தொட மாட்டேன். ஏன்? நீ சாவும் போது அந்த சாபம் எங்க வரும்? எனக்கும் வரும். ஆமென். பல நேரங்களில் யார் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நீங்க சொல்றீங்க தெரியுமா, எங்க அப்பா அம்மா வீட்டோடைய சொத்து எதுவும் எங்களுக்கு வரவிடாம ஆண்டவர் பண்ணிட்டாரு, என்னன்னே தெரியல. இல்ல, எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு நடுத்தரில் விட்டுட்டாங்க, ஒண்ணு கூட கொடுக்கல, ஒரு சின்ன வீடு கூட கொடுக்கலங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாத அவங்க எடுத்துப்பாங்கன்னு? ஏன் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரியில பார்வோன்ட்ட பேசின மாதிரி, நேபுகாத்நேச்சார்ட்ட பேசின மாதிரி இருதயத்தை திருப்பினா வந்து கொடுத்துட மாட்டாங்களா? எத்தனை பேரோட இருதயம் மாறி இருக்குது அப்படி? ஐயோ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேமா, நீ வச்சுக்கோமான்னு கொடுக்கறது எத்தனை நிமிஷம் ஆகும்? ஏன் கர்த்தர் திருப்பல? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த சொத்து தான் தெரியும், அது எப்படி வந்ததுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் கர்த்தருக்கு தெரியும். அது உங்ககிட்ட வந்தா அது எப்படி சாபமா மாறும்னு கர்த்தருக்கு தெரியும். இது நமக்கு தெரியாம எப்படியாவது சாவறதுக்குள்ள அந்த சொத்து எனக்கு வந்தே ஆகணும். ஆண்டவர் நினைப்பார், நான் தான் வேணான்றேனே, கொடுக்கறது தான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேனா, ஏன் அதை நான் தடுத்து வச்சிருக்கிறேன்? அது வராததை விட வந்தா உனக்கு ஆபத்து ஜாஸ்தி. ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன சாபம் இருக்குதோ, யார் வயிற்றுல அடிச்சு வாங்கினாங்களோ, எந்த வட்டிக்கு விட்டு அதை வாங்கினாங்களோ, எவன் வந்து வேதனையோடு அதை கொடுத்துட்டு போனானோ நமக்கு தெரியாது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பம், அவங்க என்ன பண்ணாங்க, சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய அக்கா தங்கச்சிகள் எல்லாரையும் ஏமாத்தி, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்தி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க, மொத்தத்தையும் வாங்கி போட்டாங்க. நாங்கள் போன வாரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய மொத்த விஷயத்தையும், இன்னைக்கு அதோடைய நிலைமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப பயமாயிருச்சு, எனக்கு பயம்தான் வந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு இருந்தது 3 தங்கச்சிகள், 2 தம்பிகள், அண்ணன்கள், எல்லா சொத்தையும் மொத்தமாக அடிச்சு போட்டாங்க உள்ள, எல்லாரையும் ஏமாத்தியாச்சு. கடைசியில் எல்லாரையும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள்ல நடுத்தரில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரே பிள்ளைய தான், அவ்வளோதான். நடந்தது என்ன, அவங்க பிள்ளைய வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் அங்கே போயிடுச்சு, பிள்ளைலாம் அங்கே போயிடுச்சு. இப்போ மொத்த சொத்தம் அனுபவிப்பார் இல்லாம என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாம் அப்படியே 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 சாபம். பல நேரங்களில் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா, கூட இருந்தவங்க எல்லாம், ஐயோ இவங்களை இப்படி எங்களை பண்ணிட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்க, அப்படி இப்படின்னாங்க. ஆனால் கர்த்தர் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நடந்தது என்ன, அந்த சாபம் முழுக்க அந்த குடும்பத்தின் மேலே வந்துருச்சு. தலைமுறை தலைமுறையா வந்துருச்சு, தலைமுறை தலைமுறையா, அவ்வளோதான். பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமானவர்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுவார். தைரியமா வேணான்னு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கும் பெரிய சொத்து நம்ம விரும்புறது என்ன, கொஞ்சம் மிஞ்சி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த பூமியில் என்ன கேட்க போகிறோம், இருக்க ஒரு வீடு, அதுவும் சென்னையில் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே பெரிய விஷயம்தான்.
இல்லை ஊரில் தான் ஏக்கர் கணக்கில் பேசுவாங்க. இங்கெல்லாம் சென்னையிலலாம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய விஷயமா? ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும் எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. தேவனை தூஷிக்கிறவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், தைரியமா சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், அது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, நீ வச்சுக்கோப்பா, நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு தேவையில்லை. இந்த மனநிலை, இந்த மனப்பாவம் நமக்கு முதல்ல வரணும். பல நேரங்களில் நாம யார் எதை கொடுத்தாலும், யார் எதை செஞ்சாலும் உடனே ஒரு தேவனை தூஷிக்கிற அல்லது நம்முடைய தேவனை பற்றி கனப்படுத்தாம பொன்னையும் வெள்ளியும் மரங்களையும் புகழ்கிற, இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒருத்தர் கொண்டு வந்து என்ன பண்ணாரு, அவங்க கொண்டு வந்து தங்களுடைய ஒரு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை பாருங்க, காணிக்கை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கன்னு சொல்லலை. காணிக்கையில் கூட கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு. இன்னென்ன காணிக்கை எங்க வரக்கூடாது, காணிக்கை பெட்டிக்குள்ள வரக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உன் காணிக்கை உண்மை உள்ள காணிக்கையாக இருந்தால் மட்டும்தான் வரணும். அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பார்க்குறேன், ஒரு ஊழியரும் சுவிசேஷகர் அவர் அந்த பணத்தை வாங்கி அவரும் அவர் மனைவியும் வாங்கி ஃபோட்டோ எடுத்து தங்களுடைய புத்தகத்தில் போடுறாங்க. கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மரமும் பொன்னும் வெள்ளியும், இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள்னு. அப்படி புகழக்கூடிய செலிபிரிட்டி அவங்க கொடுக்கறத வாங்கி அதை ஒரு போட்டோவா எடுத்து நீ என்ன சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன் வாங்கக்கூடாதா? முதல்ல நீ ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு வா, என் தேவன் மெய்யான தேவனை தெரிஞ்சுக்க. இன்னும் அவங்க எங்க தான் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க, பழைய பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனா கொடுக்குறாங்க 5 லட்சம் செக்கு. உடனே போய் நின்றுக்கிட்டு வாங்கிறது. சொல்லணும், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவை மனமாற்றம், எங்களுக்கு தேவை மனம் திரும்புதல். மனம் திரும்பி கொடுக்கிற ஒரு பாவியினுடைய ₹1 தான் வேல்யூ. மனம் திரும்பாம கொடுக்கிற ஒரு ஆள் கொடுக்கிற 1 லட்சம் ரூபாயை விட மனம் திரும்பி பாவி கொடுக்கிற ₹1 தான் வேல்யூ. தைரியமா சொல்லணும். ஒரு சபையா இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் தப்பு செய்யறான், ஆனா அவன் காணிக்கை கொடுக்குறான், பெரிய பணக்காரனா இருந்தானா தைரியமா அவனை பார்த்து சொல்லணும், யோ உன் காணிக்கை கொஞ்சம் ஓரமா வை, முதல்ல சரியாவு, சரியாயிட்டு கொண்டாந்து கட்டு. ஒரு மிகப்பெரிய ஊழியர் அவர் சொல்லுவார், டாக்ஸ் கட்டாம கொண்டாந்து இங்க என்ன செய்யாத, காணிக்கையை போடாத, முதல்ல போய் என்ன செய்ய, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்திட்டு வந்து இங்க போடு. முதல்ல எத்தனை ஊழியக்காரங்க அவங்களுடைய வருடாந்திர கணக்கை தங்களுடைய பத்திரிகையில் போடுறாங்க, முடியும் போது போடுவாங்க, இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளவு ஆஃபரிங் வந்தது, அதுக்கான டாக்ஸ் இவ்வளவு கட்டியிருக்கோம், கரெக்டா போடுவாங்க. ஏன்? அவங்க கிட்ட உண்மை இருக்குது. இன்னைக்கு நம்ம யாரு, எவன் கொடுக்குறான் ஏது கொடுக்குறான் எந்த கணக்கும் கிடையாது. எவன் கொடுத்தாலும் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல கொடுக்குறவன் யாருன்னு தெரியும். அவன் தேவனை புகழுகிறவனா தேவனை இகழுகிறவனான்னு பார்க்கணும். சில நேரத்தில் பிசாசு அந்த மாதிரி செஞ்சிருவான். சிரியா தேசத்தன் ரெபெக்காளுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எங்கே வச்சிருவான்னா, ராகேலுடைய கூடாரத்துக்குள்ள வச்சுட்டு போயிடுவான். அந்த விக்கிரகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எங்கே வச்சிருவான்? கூடாரத்துக்குள்ள வச்சிருவான். நாம என்ன பண்ணிடுவோம்? அப்பாவுடைய ஆசீர்வாதம் தானே அது. லாபானுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடையது. எங்க அப்பாவதுப்பா. உங்க அப்பாவதா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் தப்பான ஆசீர்வாதம், விக்கிரகத்துக்குரிய ஆசீர்வாதம். அது உன்னை கானானுக்கு போக விடாது, வழியிலேயே சாகடிச்சிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்பாவின் ஆசீர்வாதம், அம்மாவின் ஆசீர்வாதம், எங்களுடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம், எங்க சொந்தக்காரங்கள் தானே, எங்களுடைய தம்பி தானே, அண்ணன் தானே, அக்கா தானே, தங்கச்சி தானே. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சாபம் என்ன என்பது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரியும். அது உன்னை கானானுக்கு போக விடாது. வழியில யோசிச்சு பாருங்க, எல்லாரும் புறப்பட்டாங்க, யாக்கோபு கூட. ஒருத்தி தான் செத்தா நடுவில். ஏன்? கூடாரத்துக்குள்ள அப்பாவுடைய தீட்டான காரியம், சாபத்தீடானது உள்ளே இருந்தது, விக்கிரகம் இருந்தது. அவன் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்ககிட்ட என்ன சொல்லுவா, இது எங்க அப்பாவுதுங்க, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? அப்பாவதாக இருந்தாலும் அது இன்னொரு தேவனுடையது.
அப்பாவு தான் இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, என் தேவன் தான் இல்லையாங்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு. அல்லேலூயா. எப்பவுமே கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் தைரியமா சொல்லுங்க. தப்புன்னு தெரியுதா, வேணான்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்களேன். அந்த வைராகியத்துக்கே கர்த்தர் அதை விட 100 மடங்கு உன்னை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த வைராகியத்துக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். தன்னுடைய தாய் தவறான முறையில் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் செய்ததான ஒரு காரியம், ஒரு நாள் தன் தாயினிடத்துல சொன்னார், இனி நான் உங்க கூட இருக்க மாட்டேன், உங்களுடைய பணம் தப்பான பணம், நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன், நீங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு மகன் அந்த லஞ்ச பணத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறவனாக இருந்தான். அம்மா சம்பாதிக்கிறது லஞ்சத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லஞ்ச பணத்தை சந்தோஷமா அனுபவிச்சான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பணம் வேண்டாம் என்று வைராக்கியமாய் விட்டு விட்டு போன அந்த மகன் இன்னைக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த லஞ்ச பணத்தை விரும்பி தாயாரோடு கூட அந்த பாவத்துக்கு உடன்பட்ட மகன் இளம் பிராயத்திலேயே மரித்து போனான், செத்தே போனான். இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு பூமியில கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லுகிறேன், சாபத்தீடானது என்று தெரிந்தால் இந்த ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு தயாராக இருங்க. அடுத்தவன் வயிற்றெரிச்சல்ல வாழாதீங்க, அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு வாங்காதீங்க. அப்படி வந்ததுன்னு தெரிஞ்சா வேணான்னு சொல்லிடுங்க. சில நேரத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில அர்ஜென்ட்டுக்கு கிடைக்குது, ஒருத்தன் கொண்டு சொல்லுவான் காசு இல்லை, அந்த நேரத்தில் அவனுடைய சூழ்நிலையை பிடிச்சி அடிச்சு வாங்குவாங்க. அவனை 10,000 ரூபாய் இருக்கிறத 2,000 ரூபாய்க்கு கேட்பாங்க. அவனுக்கு 2,000 தேவைப்படும், அவன் 2,000 கேட்பான். அந்த 10,000 ரூபாய் பொருளை 2,000 ரூபாய்க்கு கேட்பாங்க. வயிறு எரிஞ்சு கொடுப்பான். அவனால என்ன செய்ய முடியாது, வேற வழியும் இல்லை, அவனுக்கு 2,000 தேவை. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, வேற வழி இல்லாமல் என்ன செய்வான், வயிறு எரிஞ்சு கொடுப்பான். ஆனாலும் சொல்லுவான், சரி எடுத்துட்டு போங்க, எனக்கு 2,000 வேணும், 10,000 ரூபாய் அப்படி வாங்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு என்ன வேலையோ அதை கொடுத்து வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த 2,000 ரூபாயை ஃப்ரீயாக கூட கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, ஆசீர்வாதத்தோடு கூட வேதனை வரக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆசீர்வாதம் யாருக்கு தான் இல்லை இன்னைக்கு உலகத்தில் சொல்லுங்க? அவங்கவுங்க ரேஞ்சுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அதனுடைய பின்னாடியுடைய சாபம், எத்தனை பேர் அடிச்சு பிடிச்சி சம்பாதிச்சு கண்டெய்னரா பணம் வச்சிருந்தவங்களாம் அனுபவிக்காம செத்து போனாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் மொத்த பணத்தையும் விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. யார் அதை வாரிக்கொள்வான் என்பதை அறியாது இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது. நம்முடைய தேவனை பற்றின அறிவு வந்தவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் சோத்திரம். அல்லேலூயா. முதலாவது தானியேல் தைரியமா சொன்னான், அவனுடைய ஆசீர்வாதம். ஏன்? பெல்ஷாத்சார் நம்முடைய தேவனுக்கு விரோதமானவன். நம்மளுக்கு தேவனுக்கு விரோதமானவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. அது யாரா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், எப்பேற்பட்ட போஸ்டிங்ல உட்கார்ந்து இருந்தாலும் சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலேயே இருக்கட்டும். சனஃப் வேணான்னு சொல்லிடணும். 2வது, ஏன் அந்த ஆசீர்வாதத்தை அவர் வேணான்னு சொன்னார்? வாசிங்க 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1-2 வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்னும் அவன் தேவனை அறிகிற அறிவில் வரல, இன்னும் அவனுக்கு அந்த வெளிப்பாடு வரல, சொப்பனம் பார்க்கல, தானியேல் விளக்கத்தை சொல்லல, இன்னும் எதுவுமே நடக்கல. இவன் வந்திருக்கிறான், எருசலேம்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்கிறான், கொண்டு போயிருக்கான். ஆனா அவன் பார்க்கறான், இந்த பாத்திரத்தை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம்? எருசலேம் தேவாலயத்துல எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும்? எல்லா பாத்திரத்தோடையும் வைக்கக்கூடாது, ஏன்னா இது அவர்கள் தேவனுடைய பாத்திரம். அந்த பாத்திரத்துக்குன்னு என்ன இருக்குது? ஒரு கணம் இருக்கு. அந்த கணத்தை அந்த பாத்திரத்துக்கு நான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த கோயில்ல எடுத்ததை இந்த கோயில்ல வச்சிருந்தான். ஆனா பெல்ஷாத்சார் என்ன பண்ணான் தெரியுமா? வாசிங்க 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். எவ்வளவு இருக்கும் பாருங்க அவனுக்கு.
எவ்வளவு கனவீனப்படுத்துறான் பாருங்க கர்த்தருடைய பாத்திரத்தை. இவங்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தானியேல் சொன்ன ஒரு காரியமும் இதே காரியத்தை தானியேல் திருப்பி சொல்லுவான். இங்க பாருங்க 23வது வசனம் வாசிங்க. 5:23. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சை ரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். தெளிவா சொல்றான் பாருங்க. உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கியா? உன் ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்? நான் உங்க அப்பா கிட்ட வாங்கினேன், உங்க அப்பா கிட்ட இதே கையால தான் வாங்கினேன். நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு முதலாவது என் தேவனை பத்தின அறிவு இருந்துச்சு, என் தேவனுக்குரிய மரியாதையை கொடுத்தாரு. ரெண்டாவது, என் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை கொண்டு வந்து அங்க இங்கன்னு தூக்கி போடல, அதுக்குன்னு ஒரு கணத்தை அவருடைய ஆலயத்துல கொண்டு போய் அவங்க தேவனுக்கு முன்பாக வச்சுக்கிட்டாரு, உரிய மரியாதை கொடுத்தாரு. நீ என்ன பண்ண தெரியுமா? அதை கொண்டு போய் நீ உன் மனைவி பிரபுக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? திராட்சை ரசம் வைன் ஊத்தி குடிக்கிறான், மதுபானம் ஊத்தி குடிக்கிறான். எவ்வளவு கனவீனப்படுத்தி இருக்கிற நீ. உன் ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும். பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? பாத்திரம் என்பது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஊழியர்களையும் விசுவாசிகளையும் குறிக்கும். அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பாத்திரம்னா என்ன? அதுக்கான மறைபொருள் என்ன? நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு விளக்கம் இருக்குது. அதுல சமூகத்தப்பன் மேஜையில் அப்பம்னா அது 12 அப்பம்னா 12 அப்போஸ்தலர், குத்து விளக்கு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டுன்னு அபிஷேகம் பெற்றவர்கள். அப்புறம் விளக்கு என்பது இயேசுவை குறிக்கும். அப்புறம் அந்த ஒலிவ எண்ணெய் என்பது இடித்து பிழிந்தப்பட்ட ஒலிவ எண்ணெய் என்பது ஊழியக்காரனுக்கான ஒரு அனுபவத்தை குறிக்கும். பொன் தகட்டால் மூடணும் மரத்தை அப்படின்னா மகிமையில மூடுறது, பரிசுத்தாவியில மூடுறது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னா பரலோகத்துக்கான அடையாளம். இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒன்று இருக்கு. அதுல ஆசாரிப்பு கூடாரத்தில் பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? ஊழியர்களையும் விசுவாசிகள் நம்மளையும் குறிக்கிறது, அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப நேபுகாத் நேச்சாருக்கு இயற்கையாகவே பாத்திரத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, கனம் கொடுக்கக்கூடியதான சுபாவம் இருக்கிறது. பெல்ஷாத்சாருக்கு கனம் கொடுக்கக்கூடிய சுபாவம், அதை விட கேவலப்படுத்துற சுபாவம் ஒன்று. இன்னைக்கு நிறைய பேரு ஊழியர்களை, கிறிஸ்தவர்களை, குறிப்பா அபிஷேகம் பெற்றவர்களை கனவீனப்படுத்துறதுங்கிறது இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறதான ஒரு சுபாவம். பரியாசம் பண்றது, அவர்களுக்கு விரோதமா பேசுறதுங்கிறது ஒரு சுபாவம். மற்றவர்களை விட்டு விடுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை சொல்றேன். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களை கனப்படுத்தி கொடுக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். உங்களை கனவீனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க கூடாது. அது எப்படிங்க கனவீனப்படுத்தி ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னா, சில நேரங்கள் இருக்கு. சில நேரத்தில் உங்களுடைய ஊழியங்களை அவர்கள் பார்த்து அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அவங்களா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பல நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் கனத்தோட வருகிறதா கனவீனத்தோடு கூட வருகிறதான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒருத்தன் கொடுக்கும்போது உங்களை கூப்பிட்டு சந்தோஷமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும், இவரை கனப்படுத்தணும்னு கொடுக்கணும். வேதனையா கொடுக்கக்கூடாது. வந்துட்டாரா இந்த ஆளுக்கு ஒவ்வொரு மாசமும் முதல் வாரம் ஆனா இந்த ஆள் வந்துருவார். அப்படி ஒரு குரூப் இருக்கு. அவங்களும் கொடுப்பாங்க, ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஆனா எப்படி கொடுப்பாங்கன்றது கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அவர் வேற வருவார், வீட்டார யோசிக்கிறான், இவர் வேற முதல் வாரத்தில். எனக்கு ஒரு சில போதகர்களை தெரியும், அவங்க சொல்லுவாங்க, நான் ஹவுஸ் விசிட்டிங் போனா ஆஃபரிங் வாங்கவே மாட்டேன்பாங்க. எனக்கு ஒரு சில ஊழியர்கள் அவங்க சொல்லுவாங்க, நான் ஹவுஸ் விசிட்டிங் போனா ஆஃபரிங் வாங்கவே மாட்டேன். ஏன்? நான் அதுக்கு தான் வரேன். நாம என்ன பண்ணிடுவோம், அடுத்த மாசம் முடிவு பண்ணிடுவான். எப்ப யார் சொன்னாலும் நீ சர்ச்சில் வந்து போடு, நான் வந்தது உனக்கு ஜெபம் பண்ண வந்தேன். இப்ப உன்னை நான்
விசிட் பண்ண வந்தேன். என் விசுவாசி நீ ஸ்பிரிச்சுவலி கரெக்டா இருக்கியான்னு செக் பண்ண வந்திருக்கிறேன். அடுத்த மாசம் நான் வரும்போது நீ என்ன நினைச்சிருவ? ஓ, போன மாசம் நம்ம ஆஃபரிங் கொடுத்தோன்ட்டு பாஸ்டர் கரெக்டா 3ஆம் தேதி கிளம்பிட்டாரா அப்படின்ட்டு. அதனால நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் ஹவுஸ் விசிட்டிங் போனா என்ன வாங்க மாட்டேன், ஆஃபரிங் வாங்க மாட்டேன். அவங்க தங்கள் மேல் உள்ள அபிஷேகத்தை அவர்கள் காத்துக்கொள்ள விரும்புகிறார். வாங்கக்கூடாதுங்கிறது சட்டம் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு வரக்கூடிய ஆஃபரிங் எப்படி வரணும், ஒரு கனத்தோட வரணும். என் பாத்திரத்தை கனவீனப்படுத்துகிறவங்கிட்ட இருந்து எனக்கு ஆஃபரிங் அவசியமே கிடையாது. நீ என்ன அவமானப்படுத்தி எனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது கனவீனமான ஆஃபரிங். இப்படி ஒரு ஆஃபரிங் அவசியமே கிடையாது. கொடுக்கும் போது உன் மேல் உள்ள அபிஷேகத்தை மரியாதையாய் அவன் மதித்து கொடுக்கணும். கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கணும். ஆசைப்படுறது மட்டுமல்ல, உன் அபிஷேகத்துக்கு ஒரு கனம் இருக்கு. பாத்திரத்துல திராட்சை ரசத்தை ஊத்தி குடிச்சிட்டு நான் உனக்கு பொற்பனை சரணிடுறேன், நீ ராஜ்யத்துல 3ஆவதா இருப்ப அப்படின்னு உடனே தானியேல் சொல்றான், வச்சுக்கடா எல்லாத்தையும். நீ உங்க அப்பா எப்படி கொடுத்தான் தெரியுமா ஆசீர்வாதத்தை? பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து கீழே விழுந்து அவரை தவிர ஒரு தேவனை இல்லைன்னு சொல்லி தானியேலை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி பாத்திரத்தை கொண்டு போய் எங்க வச்சானா? ஆலயத்துல வச்சு கனப்படுத்தி ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அதுதான் ப்ரொசீஜர். உங்களை கொடுக்கறத கர்த்தரை கனப்படுத்தி கொடுக்கணும். உங்களை கனப்படுத்தணும், உங்க அபிஷேகத்தை கனப்படுத்தணும். முதல்ல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிக்கும் சொல்றேன். உங்க மேல உள்ள அபிஷேகத்தை நீங்க முதல்ல மரியாதை கொடுங்க. உங்க அபிஷேகத்துக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அப்பதான் அடுத்தவன் மரியாதை கொடுப்பான். இது ஊழியக்காரனுக்கு மட்டும் பொருந்தாது, விசுவாசிக்கும் பொருந்தும். விசுவாசியும் ஒரு தேவை வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? அடுத்து இமிடியேட்டா சர்ச்சில் அந்த பிரதரை கேட்போமா, இந்த சிஸ்டரை கேட்போமா? அவங்க எல்லாம் கார்ல வராங்க, அவங்கள கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். எவன் சொன்னா? உங்களை விட அவன் தான் பிரச்சனையில் அதிகமா இருக்கான். உங்க வண்டிக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடலாம், காருக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாது. போய் நின்று பெட்ரோல் பங்க்ல 50 ரூபான்னா அவன் எப்படி எட்டி பார்ப்பான் அவனு? நீங்க 50 ரூபாய்க்கு போடணும்னா அவன் 500 ரூபாய்க்கு போடணும். உங்க 50 ரூபாய்க்கு பிரச்சனைனா அவனுக்கு 500 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கு. நீங்க நினைச்சுக்கிறீங்க கார்ல வர்றவரு அந்த சிஸ்டர் பாத்தீங்களா, அவங்க கட்டுற சாரியே 3000 ரூபாய் இருக்கும். அவங்க கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா கொடுக்கும். அந்த சிஸ்டர் கிட்ட அந்த ஒரு சாரி தான் இருக்கும். உங்ககிட்ட 500 ரூபாய்க்கு 50 இருக்கும். அது 3000க்கு ஒன்றை வச்சுக்கிட்டு அதையே தான் கட்டிட்டு வரும், வேற இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம். போய் கேட்கறது, சிஸ்டர் ரொம்ப கஷ்டம், ஏதாவது முடியுமா? அவன் சொல்ல முடியாம அவன் திருப்பி சொல்ல முடியாதுல்ல, உங்களோட ரொம்ப கஷ்டம், நாங்க பார்க்கத்தான் இப்படி இருக்கோம், பலன்னு உள்ள பப்பரப்பான் இருக்கோம், உங்களுக்கு எங்க வீடை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்ககிட்ட போய்? இல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே சிஸ்டர், பட் இப்ப நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. உடனே வெளியே வந்து என்ன சொல்றது தெரியுமா? ஆளுங்க தான் நல்ல பெரிய காருங்க வச்சிருக்கு, போனா ஒரு 2000 ரூபாய் கூட ஈவிரக்கமே இல்லை, உனக்கு கொடுக்கணும்னு என்ன? நீங்க யார கேட்கணும்? நீங்க ஆண்டவரை கேளுங்க. நீங்க ஆண்டவரை கேளுங்க, கர்த்தர் கனப்படுத்துவார். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒருத்தனை தெரியப்படுத்தி அனுப்புறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஒரு சிஸ்டர் ராத்திரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காங்க, காலையில அரிசி இல்லை, ஆண்டவரே எனக்கு அரிசி கொடுங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம சபையில இருந்து இன்னொரு சிஸ்டர் கதவை தட்டி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார்னு 5 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. இவங்க ஆண்டவர் அவங்களை கொண்டு போ, அவர்கள் அரிசி இல்லாமல் இருக்கிறார்கள், பஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லலை. இவங்களுக்கு 5 வந்தோடனே சரி அந்த சிஸ்டருக்கு ஒரு 5 கிலோ கொடுப்போன்னு இவங்க சாதாரணமாக போறாங்க. அங்க விஷயம் வேறு. போனவன கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம், ஐயோ எனக்கு இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் உண்மையில் உள்ள அபிஷேகத்தை கனப்படுத்தி உனக்கு கொடுப்பார். நீ யார்கிட்டையும் கையேந்திர நிலைமைக்கு போக விட மாட்டார் ஆண்டவர். அது கனவீனம். இதுல வேற நம்ம சொல்றோம். ஒரு முறை ஒரு அங்கிள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உண்மையிலேயே அந்த அங்கிள் நீதிமான். அவர் இன்ஜினியரா இருந்தாரு, அவர் இப்ப இல்லை, ஆண்டவருக்கு நித்திரை அடைஞ்சிட்டாரு. நீதிமான் அவரு. ஒரு முறை, ஏன்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா பேசுவார். அவர்கிட்ட நான் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாரு, ஒரு சபை விசுவாசி வந்தாங்க ஜெகன், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி 50,000 ரூபாய் கேட்டாங்க. நான் சொல்றது 1990களில். அப்பவே 50,000 ரூபா. அவங்க பிள்ளை ஏதோ ஒரு காலேஜில் என்னோ படிச்சிச்சு. கேட்க வந்தாங்க.
நானும் கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். அவங்க ஒன்று செஞ்சாங்க ஜெகன், அதனால நான் கொடுக்காம விட்டுட்டேன்னு சொன்னார். என்ன பண்ணாங்க அங்கிள்னு கேட்டேன். உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு எழுந்திருச்சு என்ன பண்ணாங்க, என் காலில் விழுந்தாங்க. திடீர்னு எழுந்துச்சு. விசுவாசி, அபிஷேகம் பெற்ற விசுவாசி, ஒரு சபையில ஊழியத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி, டக்குன்னு காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்துட்டு, பிரதர் உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை பிரதர்னு கேட்டாரு. அந்த நிமிஷம் முடிவு பண்ண இவருக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்? எப்ப நீ தேவனை தவிர மற்றவனை காலில் விழுந்தையோ, எப்போ உன் அபிஷேகத்தை நீ கனவீனப்படுத்தினியோ உனக்கு கிடையாது. நீ ஒரு சகோதரனா என்னை கேட்க வந்தது கூட தப்பு கிடையாது, ஆனா காலில் விழுந்த பாரு, அது பெரிய தப்பு. உன் அபிஷேகத்துக்கு முதல்ல நீங்க யார் கொடுக்கணும்? நீங்க கனம் கொடுக்கணும். நீங்க கொடுத்தாதான் அடுத்தவன் கனம் கொடுப்பான். உன் அபிஷேகத்தை கனவீனப்படுத்துகிறவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விருதா. சில நேரங்களில் வீட்டில இருந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்துடுவோம். இயேசுக்காக வீட்டில இருந்து என்ன பண்ணிடுவோம்? சண்டை போட்டு வந்துடுவோம். ஆண்டவர் என்னை பார்த்துப்பார் அப்படின்ட்டு. அவங்களும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஓ ஆகட்டும், என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு. அவங்க வேற சொல்லி வேற அனுப்புவாங்க, நீ போற நடுத்தரில் தான் நிற்க போற. இதெல்லாம் சொல்லியே அனுப்புவாங்க. ஏன்னா இது ஆசீர்வாதத்துக்கான ஒரு வார்த்தை. அது என்னை பொறுத்த வரைக்கும், எவனாவது உங்களை நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நல்ல வேளை நீ சும்மா அனுப்பியிருந்தா கூட ஆண்டவர் கம்முன்னு இருந்திருப்பாரு. நீ உருப்பட மாட்டேன்ட்டல்ல, நீ சொல்லிட்டல்ல, நீயே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்ன ஆவரப்பாரு. ஓ அப்படியா? ஆண்டவர் சொல்வார், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்ன ஆவரப்பாரு, நல்லா ஆக்கிடுவார். அப்படி இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் சொத்து பிரிப்பாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்கு இவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. ஏன் பங்கு எங்க? நீ தான் எல்லாம் வேணான்ட்டு வந்துட்டல்ல, உன்னை அவன் மதிக்கல, நீ இயேசுவை ஏத்துக்கிட்டன்னு விரட்டி விட்டான்ல, அன்னையோட அவன் வேணான்னா அவன் சொத்தும் வேணாம், அவங்ககிட்ட வர ஆசீர்வாதமும் வேணாம். அந்த வைராக்கியம் உனக்கு வரணும். அங்க போய் சண்டை போடுறது, இன்னும் கொஞ்சம் பேர் கேஸ் போடுறது. நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேங்க, ஆனா எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. எப்ப நீ இயேசுவை தகப்பனா ஏத்துக்கிட்டு வந்துட்டியோ, அன்னையில இருந்து உனக்கு சொத்து கொடுக்க வேண்டிய ஒருத்தர் மேல இருக்கிறார். அவரு கொடுப்பார் எல்லாம். திருப்பி போய் எங்க நிக்க கூடாது, அவங்ககிட்ட போய் கையேந்த கூடாது. இதுதான் உன் அபிஷேகத்தை நீ கனவீனப்படுத்துறது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவன் கேஸ் போட்டு பிரச்சனை பண்ண போறான், கொடுத்து தொலைங்க அவனுக்கு ஒரு பாக்கம்பாங்க. இது என்ன ஆசீர்வாதம்? இதுதான் பெல்சாச்சார் ஆசீர்வாதம். எடுத்துட்டு போய் தொலை. பாத்திரத்தை கனவீனப்படுத்துறான். நான் சொன்னா இல்லையா ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன்னு, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அது தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் என் இயேசுவோடு கூடு. என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்திலேயே இருக்கட்டும். ஒரு முறை ஒரு பையனை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டு அவன் வந்து சென்னைக்கு வந்து, சென்னையில் அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, பா சொத்து விற்க போகிறோம், அண்ணன் தம்பிங்கெல்லாம் பிரிக்க போகிறோம், அப்பா உனக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் உன் கையெழுத்து இப்போ தேவைப்படுது, நீ ஏதாவது காசு வாங்கிக்கிட்டு கையெழுத்தை போட்டு கொடுத்துரு, பிரச்சனை மட்டும் பண்ணாத அப்படின்னு. அவன் சொன்னான், என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேனோ அன்னைக்கு இயேசுவை தவிர வேறு யாருக்கிட்டையும் கையேந்துறதில்லை. உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும், என்னைக்குன்னு சொல்லுங்க, வந்து நான் போட்டு கொடுத்துட்டு வரேன். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அவன் கையில் தான் கடைசியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கடைசி காலத்தில் இருந்தாங்க. அவன் தான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்தான். ஏன்னா சொத்து பிரிச்சோன்னே எல்லாரும் விரட்டி விட்டான் அப்பா அம்மாவை. இவன் தான் கொண்டாந்து சென்னையில் வச்சு பார்த்தான். நான் சொல்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். உன்னை கனப்படுத்துகிறவங்க கிட்ட மட்டும்தான் உன் கை நீளணும். உன்னை கனவீனப்படுத்துறவங்ககிட்ட கை என்ன செய்யக்கூடாது, நீளவே கூடாது. தைரியமா சொல்லுங்க, என்னை மதிக்கல, எனக்கு அது தேவையில்லை. நீ ஆண்டவரையும் மதிக்கல, அவர் என்ன அழைச்சி அபிஷேகிச்சிருக்கிறார், என்னையும் மதிக்கல, உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. உன் ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும் எப்பவுமே. சரி, என்ன ஒரு அண்ணன் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீ என்னப்பா சொத்தெல்லாம் பிரித்து கேட்குறியாமே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொன்னேன், நான் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதே கிடையாது.
ஒரு நாளும் கேட்டதில்லை. யாராவது உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் என்னைக்கு இயேசுவை எங்கள் அப்பாவா ஏற்றுக்கிட்டேனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு இயேசு தான் எல்லாமே கொடுத்துருக்குறாரு. வேறு யாரும் எனக்கு எதுவுமே தந்ததில்லை. தைரியமாக எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது, சொந்தக்காரங்க யாரும் எனக்கு தரவே இல்லை. எனக்கு தந்ததுன்னு சொல்லி பூமியில் யாராவது ஒருத்தர் சொல்லணுன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்ல முடியாது. எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு செஞ்சுருக்காங்க. வேறு யாரும் எதுவும் எந்த சொத்தும் எனக்கு தரவே இல்லை. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேனே, நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கல. நான் சொன்னேன், ஒரு 20 வருஷம் ஆச்சு, அதே அண்ணன் திருப்பி வந்து சொன்னார், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், வேணான்னு சொல்லுங்கள். உன்னை கனவீனப்படுத்துகிற சொத்தை வேணான்னு சொல்லுங்கள். சொத்து மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும், எந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உன்னை கனவீனப்படுத்துகிறானா வேண்டாம். உன் மேலே உள்ள தேவனை கனவீனப்படுத்துகிறானா வேண்டாம். உன்னை அபிஷேக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கடைசியாய் தானியேல் செய்தது என்ன? 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நேபுகாத் நேச்சார் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கு இருந்துச்சு? அந்த அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தானியேலுக்கு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகும் இருந்துச்சு. தரியு காலத்திலையும் இருந்துச்சு, பெர்ஷியன் காலத்திலையும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு மேல போகும். அவ்வளோ வருஷம் தானியேல் எப்படி இருந்தாரு? ஆசீர்வாதமா இருந்தாரு. ஆனா பெல்ஷாசாருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? வாசிங்க 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் எந்த ராத்திரியில தெரியுமா? எந்த ராத்திரியில? எப்போ தானியேலுக்கு எல்லாம் தரேன்னு சொன்னாரோ அந்த ராத்திரியிலேயே கூப்பிட்டு கேட்டாரு. தானியேல் சொன்னா, எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும், வச்சுக்கோ, எதுவும் தேவையில்லைன்னா அந்த ராத்திரியிலேயே பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டாச்சுன்னா அவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆகும்? பெல்ஷாத்சார் சொல்றாரு, என் ராஜ்யபாரத்தில் நீ என்னவா இருப்ப? 3ஆவதாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி பறையிட சொன்னான். அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது, ராஜ்யத்தில் அவன் 3ஆவது அதிகாரியாக இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும். அந்த ராத்திரியில பெல்ஷாத்சார் செத்துட்டாரு, தரியு வந்துட்டான். அப்ப பெல்ஷாத்சார் கொடுத்த போஸ்டிங்கும் என்னாச்சு? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்போ நேபுகாத் நேச்சார் கொடுத்த ஆசீர்வாதம் லாங் லைஃப் ஆசீர்வாதம். அப்ப ஆரம்பிச்சது கோரேஸ் வரைக்கும் இருந்துச்சு. ஆனா பெல்ஷாத்சார் கொடுத்த ஆசீர்வாதம் டெம்பரவரி, அன்னைக்கு நைட்டே முடிஞ்சிருச்சு. எந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு தானியேலுக்கு தெரியும். நேபுகாத் நேச்சார்ட்ட வாங்கினா ஏன் தெரியுமா? அவன் தேவனை மகிமைப்படுத்தி என்னை கனப்படுத்தி கொடுத்துருக்கிறா, இது கடைசி வரைக்கும் வரும். நீ இந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி என் தேவனையும் கனப்படுத்தல, அவர் பாத்திரத்தையும் கனப்படுத்தல, ஏதோ நான் சொன்னேன்னு சொன்ன, நீயே இன்னைக்கு நைட்டு செத்துருவடா, இன்னைக்கு நைட்டு நீயே செத்துருவ. அப்புறம் நீ கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா எந்த ஆசீர்வாதம்? அதனால தான் தானியேல் சொல்றான், எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும் தெரியுமா? நித்தியமான ஆசீர்வாதத்தை வாங்கணும், அநித்தியமான ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடாது. எது நித்திய ஆசீர்வாதம் பார்க்கணும், அதைத்தான் வாங்கணும். அநித்தியமான ஆசீர்வாதம் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கூட வராது. பார்க்கறதுக்கு வேணா என்ன செய்யும், கூட வரா மாதிரி தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க, தானியேலே நீ பாபிலோன் தேசத்தில் 3ஆவதா இருப்பாய். கல்தேயருக்கு பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. 2வது யாரு? பெல்ஷாத்சாரு. அவருக்கு அடுத்து யாரு? தானியேல். ஏறக்குறைய யோசேப்பு மாதிரி, பார்வோனுக்கு அடுத்து மாதிரி இவரு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, எல்லாம் ஓகே தான், நைட்டோட முடிஞ்சிருமே. சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போஸ்டிங் காலி. இந்த போஸ்டிங் நமக்கு வேணுமா? இது நமக்கு தேவையா? சில நேரத்தில் ஆண்டவர் சிலது தருவாரு. இப்போ நேபுகாத் நேச்சார் கொடுத்தது பெல்ஷாத்சார் கொடுத்த மாதிரி பெருசுலாம் இல்லை. கூப்பிட்டு கொலு மண்டபத்தில் உட்கார வச்சுக்கிட்டான். கிங்ஸ் கேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் நல்ல போஸ்டிங், கவர்னரோட ஈக்குவலான போஸ்டிங். எதா இருந்தாலும் தானியேலை பார்த்துட்டு தான் யாரை பார்க்க முடியும்? நேபுகாத் நேச்சாரை பார்க்க முடியும், பர்சனல் செக்ரட்டரி மாதிரி. அப்போ வசனம் சொல்லும், கிங்ஸ் கேட்ல உட்காந்துருந்தான் 2ஆம் அதிகாரம் கடைசியில. அப்போ தானியேலுக்கு அதுவும் நல்ல போஸ்டிங். ஆனா பெல்ஷாத்சார் கொடுத்ததோட கம்பேர் பண்ணா சின்னது. பெல்ஷாத்சார் கொடுத்தது
பெருசு, ஆனா டெம்பரவரி. நேபுகாத்நேச்சார் கொடுத்தது கொஞ்சம் குறைவு தான், ஆனா பர்மனெண்ட். எது இப்ப நமக்கு எது வேணும்? இங்க ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துல கிடைச்சாலே பர்மனெண்ட். 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்ட்டு இன்னொரு இடத்துக்கு தாவுனா அது டெம்பரவரி. இப்ப நம்ம எங்க சில ஆட்களுக்கெல்லாம் இந்த டெம்பரவரி பிளெஸிங்க பார்த்த உடனே அதை பண்ணு. ஆண்டவர் கொடுக்கிறது சில நேரத்தில் நம் பார்வைக்கு குறைவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தால் அது பெர்மனன்ட். அதை தான் அக்செப்ட் பண்ணணும். மனுஷன் சில நேரத்தில் பிசாசு ஆசை காட்டும். இயேசு கிட்ட சொல்றான், உலகத்தின் மகிமையும் அந்த ராஜ்யமும் கொடுக்கப்படுகிறது, வேணுமா? இயேசு சொல்லியிருந்தாருன்னா இவன் கூட அவரும் நரகத்துக்கு போயிருக்கணும். வேணான்னு சொன்னதுனால இவர் எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போறவரா மாறிட்டார். பல நேரங்களில் அநித்தியமான ஆசீர்வாதங்களை தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கணும். அல்ப ஆசீர்வாதத்துக்கு விரும்பக்கூடாது. சிலதெல்லாம் அந்த அல்ப ஆசீர்வாதம் பாருங்க, உடனே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பலன்லாம் இருக்காது. நான் எப்பவும் சொல்லுவேன், லோத்து சோதமை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சும்மா தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் சும்மா பலன்னுச்சு. டெம்பரவரி. இன்னும் 2 அதிகாரத்தில் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் கானான் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. உள்ள போனாதான் அது பாலும் தேனும். வெளியிருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. சோதம் வெளியிருந்து பார்த்தாலே தெரியும் பலன்னு. ஆனா கானான் வெளியிருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. உள்ள போனாதான் பாலும் தேனும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ கானானுக்கு போ. ஆண்டவரே, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுப்பா, பேக்கேஜ் சூப்பரா இருக்கு, கேரியர் சூப்பரா இருக்கு, 10 வருஷத்துல அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம், 2 வருஷத்துல கம்பெனி மூடிடுவானே. நமக்கு அப்படி தோணும். இதெல்லாம் எம்என்சி. ஒரு வைரஸ் தான், மொத்த எம்என்சியும் லாக்டவுன். நேற்று என் நண்பர் ஒரு சூப்பரான சாட்சி சொன்னார். எவ்வளவு பெரிய கம்பெனியெல்லாம் மூடிட்டாங்க. அவர் சாட்சி சொல்றாரு. இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு, நான் உட்காந்துருக்கேன், எப்படி போகுது உங்க பிசினஸ் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இந்த 2 வருஷத்துல கர்த்தர் அபிரிதமா ஆசீர்வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்பதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை இப்படி ஒன்று கேட்கறேன். இந்த 2 வருஷத்துல எல்லாவனும் போச்சு, முடிஞ்சு, மூடியாச்சு, தொலைஞ்சிச்சு, இப்படியே தான் சொல்றான். நீங்க சொல்றீங்களே கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு பெருசா தெரியாது, ஆனா நிரந்தரமானது. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் நிறைய நேரத்தில் சாட்சி சொல்லுவேன், ஆனா அதுக்கு பின்புலம் எனக்கு தெரியும், பின்னாடி நடந்தது. வேலையை வெளிநாட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், ஆண்டவருக்காக வந்தேன். அதில் பெருசா சாட்சியா சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ விட்டுட்டு வா, நான் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துவேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். அவர் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன். வந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், 1.5 வருஷம் தான் இருக்கும். என் கூட இருந்த அங்கே இருந்தவங்க அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்தியாவில் நிலைமை எப்படி இருக்கு இப்போ, ஏன் இங்கே சூழ்நிலை மோசமாக இருக்கு, நாங்கள் இங்கிருந்து போயிடலான்னு இருக்கோம். போயிட்டாங்க நிறைய பேர். ஒரு சிலர் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, ஒரு சிலர் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ யாருமே அங்கே இல்லை. மேக்சிமம் 95% இல்லை, ஒரு 5% இருக்காங்க. இப்போ நான் நினச்சிப்பேன், கர்த்தர் சொல்லும் போது நம்ம கிளம்பி வந்ததுனால இப்போ நம்ம சாட்சி சொல்றோம். என்ன சொல்றோம்? ஆண்டவர் சொன்னாரு, அதனால விட்டுட்டு வந்தேன்னு. முடியாதுன்னு முரண்டு பிடிச்சிருந்து அங்கே இருந்திருந்தோம்னா 2 வருஷம் கழிச்சு வேலை இல்லாமல் நம்மளா வந்திருப்போம். இப்போ எது பெஸ்ட்டு? ஆனா அவர் சொல்லும் போது வேலை இருந்துச்சு. ஆனா சொல்லும் போது அவருக்கு பின்னாடி நடக்கிறது எல்லாமே தெரியும். அவர் சொல்றத செஞ்சீங்கன்னா பர்மனன்ட். நம்ம சில நேரத்துல ஆசைப்படுவோம், ஓ ராஜ்யபாரத்தில் 3ஆவதா, பொற்சனையிடுறாங்களா, பறையடிக்கிறாங்களா, ஊருக்கே சொல்றாங்களாமே தானியேல் தான் 3ஆவதுன்னு சொல்லுவாங்கப்பா. அன்னைக்கு நைட்டே சொல்லுவாங்க தானியேல் பிடிக்கப்பட்டாருன்னு. எது முக்கியம்? நமக்கு நிரந்தர ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லணும், உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும்பா. ஏன் இது இன்னையோட முடிஞ்சிடும்பா, இது ஒரு டெம்பரவரி.
இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அநித்தியமானவைகள் தான். இது எல்லாம் ஒரு நாள் முடியும். இது ஒரு நாள் இல்லாமல் போகும். நீ நினைச்சிருக்க வேண்டியது எது தெரியுமா? நித்தியமான ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் கொடுக்கிறது. இது காண்கிற யாவும் அநித்தியமானவைகள். காண்கிற யாவும் ஒரு நாள் அழிந்து போகும், இல்லாமல் போகும். காணாதவைகளோ நித்தியம். அதுதான் நீ சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எதை வேணான்னு சொல்லணும் தெரியுமா? இது அநித்தியம், வச்சுக்கோப்பா உன் ஆசீர்வாதம். உலகம் உங்களை அப்படி சொல்லணும், அப்படி ஆக்குறேன், இப்படி ஆக்குறேன், உங்களை அப்படி உட்கார வைக்கிறேன். நீங்க சொல்லணும், என்னை உட்கார வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை ராஜாவா உட்கார வைக்கிறாரோ இல்லையோ, ஆனா கடைசி வரைக்கும் என்னை நிலையான ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பார். அந்த இடத்த யாரும் என் கையிலிருந்து எடுக்கவே முடியாது. அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். சில நேரத்தில் மனுஷன் உயர்த்துவான், கீழே போடுவான். ஆனா கர்த்தர் கீழே போடவே மாட்டார், உயர்த்தி கொண்டேதான் போவார். படிப்படியா உயர்த்துவார். அந்த படிப்படியா உயர்த்தும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும்போது சின்ன சின்ன போஸ்டிங்கா தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் பேக்கேஜ் ரைஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆசீர்வாதம் வரும். உடனே நாம என்ன நினைக்கக்கூடாது, இன்னைக்கு இப்படி பொறுமையா என்னைக்கு முடிச்சு என்னைக்கு வர்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த கிராஜுவல் இன்க்ரீஸ் நல்லது. தானியேலுக்கு தெரியும், தம்பி நீ கொடுக்குற பொற்சனி பரடம் இருக்கட்டும், நீ சொல்ற போஸ்டிங் இருக்கட்டும், அதெல்லாம் சாயங்காலத்தோட காணாம போயிடும். இன்னைக்கு நைட்டு உன் கதையை முடிஞ்சிடும். நிஜம் எது தெரியுமா? என்ன ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு, அதுதான் நிஜம். அல்லேலூயா. தேவன் நம்மை நித்திய ஆசீர்வாதத்துக்கு அழைச்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். தைரியமா சொல்லணும், இது உங்ககிட்டயே இருக்கட்டும். எவனாவது ஆசை காட்டினா சொல்லணும், இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அதெல்லாம் அநித்தியமானது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை நித்தியமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? ஆசீர்வாதம் யாரும் வேணான்னு நம்ம சொல்றது இல்லை. நம்ம தேவனும் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை ஒருத்தன் தூஷிக்கிறான், உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறான், உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா காரியங்களை பேசுறான், அவன் கூப்பிட்டு உனக்கு ஒன்று ஆசீர்வதிக்கிறானா, தைரியமா சொல்லு, என் தேவனை அவமதிக்கிற நீ கொடுக்கறதுல ஒன்றும் எனக்கு தேவையில்லை, அது உன் கையிலேயே இருக்கட்டும். என் தேவனை கனவீனப்படுத்திட்டு நீ எனக்கு ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க அப்பாவை கேவலமா பேசிட்டு நீ என்ன ஆசீர்வதிக்கிறதுனா அப்படி என்ன ஒரு ஆசீர்வாதம்? அது எனக்கு தேவையில்லை. அந்த வைராக்கியம் வரணும். அப்பாவை தூஷிக்கிறவங்க, அப்பாவை கேவலமா பேசுறவங்க கூப்பிட்டு ஏதாவது போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா போய் உட்காரக்கூடாது. ஏதாவது ஆசீர்வதிக்கிறாங்கன்னா போய் உட்காரக்கூடாது, வாங்கக்கூடாது. தைரியமா சொல்லணும், வேணாம். ரெண்டாவது, உன் மேல் உள்ள அபிஷேகத்தை கனப்படுத்துகிறவனுக்கு தான் அவன் கொடுக்கறதான் ஆசீர்வாதம். அதை தான் வாங்கணும். உன்னை கேவலமா நினைச்சு ஏதோ காசுக்காக வர, ஏதோ தேவைக்காக வர, இவன் கிடக்குறான் இவன் இப்படித்தான் வருவான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுக்கும் போது அதை தெரிஞ்சோ நீ வாங்குறீனா, அத மாதிரி கேவலம் வேற ஒண்ணுமே இல்லை. தானியேலுக்கு தெரியுது, என் தேவனுடைய பொற்பாத்திரத்தை எல்லாம் கேவலப்படுத்திட்டு நீ என்ன ஆசீர்வதிச்சா நான் அதை மதிப்பேனா? என் தேவனுடைய பொற்பாத்திரத்தை மதிக்காத உன்னை நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நானும் மதிக்க மாட்டேன். அது உன் கையிலே இருக்கட்டும். அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், அபிஷேகம் பெற்ற விசுவாசி கனவீனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வர எந்த ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். என் அபிஷேகத்துக்கு இல்லாத மரியாதை எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்கு இல்லாத மரியாதை, அதை அடமானம் வச்சுத்தான் நான் ஊழியம் பண்ணணும்னா அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒருத்தங்கிட்ட காலில் விழுந்து நான் ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய காலில் விழுந்து மட்டும் நான் ஊழியம் பண்ண முடியும். மனுஷனை திருப்திப்படுத்தி வசனாதான் சொல்லுது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. உன்னை கனவீனப்படுத்தி ஒரு ஆஃபரிங் கொடுக்குறானா அதை வாங்காத. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கனவீனப்படுத்திட்டு அப்புறம் தரானா அது தேவையே கிடையாது. உன் அபிஷேகத்துக்கு இல்லாத மரியாதை வேற எதுக்குமே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் தலையின் மேல் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருடைய கனம் கடைசியாய் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அநித்தியமான ஆசீர்வாதம், டெம்பரவரி
அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இந்த பூமியில நீ பார்க்குற எல்லா ஆசீர்வாதமும் டெம்பரவரி. அது பெரிய சர்ச் கட்டடமா இருக்கட்டும், அல்லது பெரிய வீடா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், தோட்டமா இருக்கட்டும், துறவா இருக்கட்டும், நீ வச்சிருக்கிற நகையா இருக்கட்டும், நட்டா இருக்கட்டும், போல்ட்டா இருக்கட்டும், நீ வச்சிருக்கிற எல்லா பொருள் எவ்வளவு காஸ்ட்லி பொருளா இருக்கட்டும், டைமண்டா இருக்கட்டும், பிளாட்டினமா இருக்கட்டும், அநித்தியம். ஒரு நாள் ராத்திரியில் எல்லாம் இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தர் உன்னை உட்கார வைக்கிற இடம் நித்தியமானது. கர்த்தர் உனக்கு நித்திய ஆசீர்வாதங்களை உனக்கு வைத்திருக்கிறார். உன்னுடைய பார்வை அது மேலதான் இருக்கும். அதை தான் அக்செப்ட் பண்ணணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவனா என்னை மாத்துங்கப்பா. ஆசீர்வாதம் உடனே வாயை பிளந்துக்கிட்டு ஓடுறவனா இல்லை ஆண்டவரே. கையை ஏந்திக்கிட்டு ஓடுறவனா இல்லை ஆண்டவரே. ஓடி போறவனா இல்லை ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்து பெறுகிறவனாய் நான் மாறவேன். மனுஷனுக்கு முன்பாக ஏந்துகிற கரங்கள் அல்ல, மனுஷனுக்கு முன்பாக கொடுக்கிற கரங்களா எங்களுடைய கரங்களை மாற்றுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் நீர் ஆசீர்வாதமா தான்ப்பா வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு குறைவு இல்லப்பா. எங்களை நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளையாவே எங்களை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.